என்னடா சாக்ஸுக்குள்ள ஏதோ பவுடர் கொட்டுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்னு ஒரு வியாதி இருக்கிறதுனால கையிலயும் கால்லயும் அதிகமா ஸ்வெட் ஆகும். அதனால இந்த ஆன்டி ஃபங்கல் பவுடர் போட்டா தான் என்னால நடக்கவே முடியும். காலையிலே எனக்கு வர மொத பிரச்சனை எந்த வண்டியில போறதுன்றது தான். இவன் நல்லவன் தான் ஜம்முன்னு இட்டுன்னு போயிட்டுன்னு வருவான். ஆனா பெட்ரோல் போட முடியாது. சரி வெயில் ஓவரா இருக்கு கார்லயே போலான்னு பார்த்தா என்ட்ட கார் இல்ல. அதனால ஸ்கூட்டர்லயே கிளம்பிட்டேன். கிரவுண்டு போய் பார்த்தா நமக்கு முன்னாடியே எல்லாம் வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் வார்ம் அப் குடுத்து அவங்கள டயர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டா எனி பிளாஸ் 3 டுடே? இட்ஸ் மீன்னு 4 பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸிங்க பண்ணிட்டு, அவங்களோட இன்ஜுரிலாம் கணக்கு எடுத்துட்டு, அப்படியே கொஞ்சம் டேப்பிங்கும் பண்ணியாச்சு. டேப்பிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்தா எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எல்லாம் பேலன்ஸ்டு மீல் சாப்பிடும்போது நான் மட்டும் 3 இட்லி வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுலயும் பங்கு கேட்க ஒரு கௌஷிக் குறுக்க வந்தான். அத முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ சாப்பிட்டு பிராக்டிஸ் போயிட்டு இருந்தது. பிராக்டிஸ் பசங்க சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சதும் வண்டி எடுத்துன்னு கிளம்பியாச்சு. வரும்போது ஒரு ஹோம் விசிட்டு. அந்த ஹோம் விசிட்டையும் பார்த்து முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் ஒரு போஸ குடுத்துட்டு, லஞ்சுக்கு கீரையும், கொஞ்சம் சிக்கனும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் கண்ணெல்லாம் சொக்குச்சு. சரி தூங்குவோன்ட்டு படுத்தேன். ஒரு 2 மணி நேரம் தூங்கி எழுந்து, ஈவினிங் ஒரு காஃபிய குடிச்சிட்டு, மறுபடியும் ஒரு ஹோம் கேஸு. அந்த ஹோம் கேஸ பார்த்துட்டு கிளினிக் போயிட்டேன். கிளினிக் போய் ஓப்பன் பண்ணிட்டு, பேஷண்ட் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பேஷண்ட்டும் ஸ்லோவா வர ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 7 to 8 பிஸியான டைம்ன்றதுனால நிக்காம ஓடினே இருப்பேன். எல்லா பேஷண்ட்டையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கன்டென்ட் போடலான்னு இருக்கேன். ஸோ மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க.